அனு, ரொம்ப நேரமா பாக்குறத யோசிச்சுட்டே இருக்க. என்ன யோசிக்கிற? நேற்று நீங்கள் சொன்னதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னேன்? நீ சின்ன அமௌண்ட்ல இருந்து கூட நீ உன் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னீங்களே, அதை பற்றி. ஓ கரெக்ட். 500,000 இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட். அதான் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியர்லாம் தூக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர். நேத்து தான் எனக்கு ஒரு வேக்கப் கால் வந்தது. கட் பண்ணிட்டு தூங்கிருக்கலாம்ல. அந்த வேக்கப் கால் இல்லை, என்னோட அட்வைசர் கால் பண்ணாங்க. என்னோட போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அந்த காலா? ஆமா, சில இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஒழுங்கா இல்லை அண்ட் டாக்ஸ் பிளானிங் பத்தியும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சீக்கிரம் அவங்கள மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். கரெக்ட் இஷ்யூ. நானும் இனிமேலுக்கு வெயிட்லாம் பண்ணக்கூடாது, இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும். எக்ஸாக்ட்லி. ஸோ நானும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதாது, அதை என்ஹான்ஸும் பண்ணணும். ஸோ நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கோடீஸ்வரி கூட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, அவங்களே உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. கரெக்ட். நீங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிவ்யூன்னு கமெண்ட் பண்ணுங்க, டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க.